உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு 12 ராசிகளுக்கு உண்டான வாழ்க்கை ரகசியம், அதாவது நாம எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை செஞ்சால் நஷ்டம் அடைவோம், எது அந்த நஷ்டத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி. அதாவது இப்போ ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கிறோம், எங்க வேகமாக போகணும், எங்க ஸ்லோவாக போகணும், எங்க வேகத்தடை வரும் அப்படிங்கிறதா இந்த வீடியோ மூலியமாக நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. அப்போ இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய ராசி ஆகப்பட்டது மிதுன ராசி. அப்ப இந்த மிதுன ராசிக்கு ஆகப்பட்டது அவங்களுடைய வாழ்க்கையை பற்றிய சில விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. அப்போ உங்களுடைய ராசியுடைய அதிபதி புதன் பகவான். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி யாருன்னா சந்திர பகவான். அப்ப இந்த சந்திர பகவான் அப்படிங்கிறது நீர் சம்பந்தப்பட்ட தொழில். அப்ப இந்த நீர் சம்பந்தப்பட்ட தொழில்னா நம்ம இந்த ஜூஸ் சம்பந்தப்பட்டது, அந்த நீர் சம்பந்தப்பட்ட எந்த தொழிலை வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம், ஒன்றும் தப்புங்கிறது இல்லை. அதுபோக இந்த ஹோட்டல் சம்பந்தப்பட்டது, இந்த லாட்ஜஸ் சம்பந்தப்பட்டது, ரெண்டாவது சின்ன சின்ன கடைகள், இந்த உணவுப் பொருள்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் காசு, இதுல எல்லாமே நீங்க சம்பாதிக்கலாம். அதே சமயத்துல இதுக்கு நம்ம சந்திர பகவான் நம்முடைய ஜாதகத்துல நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். சப்போஸ் வீக்கா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களை சரி பண்ண இந்த சென்னையில சோமமங்கலம் அப்படிங்கிற இடத்துல குன்றத்தூர்ல அந்த சந்திர பகவானுடைய ஆலயம் இருக்குது. அங்க போய் சந்திர பகவானை தரிசனம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா திங்களூர் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டு அந்த சிவனையும் அந்த பார்வதி அம்மனையும் தரிசனம் செய்து வந்தால் கண்டிப்பாக நம்ம நல்லா இருப்போம். இது போக பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிரனுடைய ஆதிக்கமும் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்குது. அப்ப மிதுன ராசிக்கு 5ஆம் இடம் சுக்கிர பகவானுடைய அனுகிரகங்கள். அப்ப இந்த சுக்கிர பகவான்னா இந்த ஆடை ஆபரணங்கள் ஒன்று டிசைன் பண்ணி விற்கிறது, மக்களை கவரக்கூடிய அளவுக்கு நாம சில விஷயங்களை உற்பத்தி செய்வது, அதில் டிசைன் பண்றது. அப்போ அவங்களுக்கு விரும்பி நம்ம கிட்ட வரணும், அந்த மாதிரி பொருள்கள் நம்ம செய்யறது. அதுபோக இந்த ஆடை ஆபரணங்கள், டிசைனா செயின், இந்த மோதிரம், இந்த வளையல், இந்த மாதிரி விஷயத்துல நம்ம செஞ்சு விற்கிறது நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதுபோக இந்த ஹோட்டல் சம்பந்தப்பட்டது, இது போக பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷங்களை நம்ம செஞ்சு கொடுக்கறது, ஒரு கேட்ரிங் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறது, அது போக ஒரு விசேஷத்தை கான்ட்ராக்ட் எடுத்து இப்ப கல்யாண வைபோகங்கள், அது அந்த நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுக்கறது. அப்ப அதுல பார்க்க போனா இந்த கேட்டரிங் தொழில் நம்மளுக்கு அடங்குது. இந்த மாதிரி விஷயத்தை செய்வது இந்த சுக்கிர பகவானுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி செய்யும் போது இதுல இந்த மிதுன ராசிக்காரங்களாகப்பட்டது அடிபடாமல் இந்த தொழில் செய்வதற்கு நல்ல சிறப்பா இருக்கிறது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இவங்க செய்யக்கூடாத தொழில் என்னன்னா, இவங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதியும் பாதகாதியாக வருவது குரு பகவான், 10ஆம் இடத்து அதிபதியும் இவங்களுக்கு பார்க்க போனா அந்த குரு பகவான் தான் வர்றாங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடாத தொழில் எதுனா ஃபைனான்ஸ் செய்யக்கூடாது. அது போக இந்த ஸ்கூல் சம்பந்தப்பட்டது, காலேஜ் சம்பந்தப்பட்டது, இல்ல ப்ரொஃபஸரா நீங்க வேலைக்கு போறது, இல்லைன்னா நம்ம சின்ன ஸ்கூல் ஆரம்பிச்சு அதுல கிட்ஸு குழந்தைகள் சொல்லிக் கொடுக்குற இந்த மாதிரி ஸ்கூல் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அது போக நீங்க ஃபைனான்ஸே பண்ணவே கூடாது. ஃபைனான்ஸ் பண்ணுனா கண்டிப்பா நீங்க லாஸ் ஆயிருவீங்க. உங்களை ஏமாத்துறதுக்கு வேணா ஆள் இருக்கிறாங்களோ இல்லையோ, கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. அப்ப உங்ககிட்ட ஈஸியா பேசி பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க இல்லையோ, திருப்பி தரமாட்டாங்க. அப்ப இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பது நல்ல விஷயம். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்கள் இந்த தொழில மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அதே சமயத்துல நீங்க ரியல் எஸ்டேட் பண்ணலாம், பூமி வாங்கிறது, விற்கிறது, ஒரு பில்டிங் கட்டி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயத்துல நீங்க தாராளமாக செய்தால் அது உங்களுக்கு ஃபேவரா இருக்கும். அதே சமயத்துல நீங்க வீடு வாசல் இதையுமே நீங்க அதுல சம்பாரிச்சுக்கலாம். அது போக அதுல நீங்க வீடு வாசல் கட்டக்கூடிய யோகமும் உங்களுக்கு இருக்குது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 4ஆம் இடத்து அதிபதியாக புதனே வர்றதுனால
உங்களுக்கு வந்து இந்த வாகனங்கள் அப்படிங்கிறது யோகம் இருக்குது. 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவானா வர்றதுனால உங்களுக்கு அந்த வாகன யோகங்கிறது கண்டிப்பா இருக்குது. அப்ப இந்த வாகனம் சம்பந்தப்பட்ட தொழிலும் நீங்க செய்யலாம். ஆனா டிரைவரா போகக்கூடாது நீங்க. அப்ப அது அந்த தொழிலை நீங்க செய்யலாம் முடியும், அது டிரைவர் தொழிலா நீங்க போகக்கூடாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு வந்து 2 சம்சாரத்துக்குண்டான அந்த யோகம் இருக்குன்னு சொல்லிக்கலாம். ஆனா வந்து அந்த மிதுன ராசியில பிறந்தவங்க அவங்களுக்கு வந்து இப்ப 2 சம்சாரம் இருக்குதுன்னா சந்தோஷப்படக்கூடாது. மனைவி கிட்ட பார், அவர் பார் எப்படி சொல்றாரு, அவரே 2 சம்சாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட கூடாது. அப்படி சொல்லுகின்ற பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் உருவாகும். 2 பொண்டாட்டிங்கிறது எப்படி சொல்றோம்னா, உங்களுக்கு அந்த கற்பனை வாழ்க்கை, தாரம்ங்கிறது உங்களுக்கு ஒண்ணுதான். அந்த கற்பனை வாழ்க்கை அப்படிங்கிறது 2 தாரத்தை நீங்க கற்பனை பண்ணிக்குவீங்க. வேற பெண்களோட சகஜமாக பழகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அப்ப இந்த மாதிரி பழகிறதுனால உங்க குடும்பத்துல உங்க மேல சந்தேகப்படலாம், உங்க மேல பிரச்சனைகள் உருவாகலாம். அப்ப நீங்க பெண்களால் சில பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது, பார்த்து நடந்துக்கோங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மாமனார் வழியில எப்பவுமே சொத்து கிடைக்கும். அதாவது தனக்கு மனைவி மூலியமாக கண்டிப்பாக அந்த சொத்தை அனுபவிக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இந்த மிதுன ராசியில பிறந்தவங்க இருக்குது. மாப்பிள்ளைய பைக்ல போயிட்டு இருக்கிறாரு, ஏன் பைக்ல போறீங்க, கார் வாங்கிக்கோங்க அப்படின்னு மாமனாரே சொல்லுவாரு, கார் வாங்கி கொடுப்பாரு. நல்ல சொகுசாக வாழக்கூடிய வாய்ப்புகள் இந்த மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு இருக்குது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மனைவி வகையில அந்த சொத்தை அனுபவிக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்குது. அதே சமயத்துல அந்த கூட்டு தொழில் நீங்க செய்யலாம். அந்த கூட்டு தொழில் செய்யும் போது 2 இல்லைன்னா 6 இந்த நம்பர் வர்ற மாதிரி நீங்க அந்த கூட்டு தொழில் செஞ்சுக்கலாம். அப்ப 2ஆம் நம்பர் நல்லா இருக்குது, உங்களுக்கு 6ஆம் நம்பர் நல்லா இருக்குது. இது மாதிரியான கூட்டு தொழில் செஞ்சால் கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. அதே சமயத்துல உங்களுக்கு ஆகாத எண் எதுனா 8ஆம் நம்பர் கண்டிப்பா ஆகாது. அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 அப்படிங்கிறது என்னைக்குமே ஆகாது. 8ஆம் நம்பரும் ஆகாது, 3ஆம் நம்பரும் ஆகாது. அதே சமயத்துல உங்களுக்கு வியாழக்கிழமை நாள்ல ஏதாவது விசேஷங்கள் செய்வதோ, ஏதாவது நல்ல காரியங்கள் செய்வதை அந்த வியாழக்கிழமை நாள்ல நீங்க செய்வதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு வந்து அந்த குருவுடைய நம்பர் கண்டிப்பா ஆகாது, குருவுடைய நாளும் உங்களுக்கு ஆகாது. அப்ப உங்களுக்கு ஆகக்கூடிய நம்பர் ஆகப்பட்டது 2ஆம் நம்பரும் உங்களுக்கு இந்த 6ஆம் நம்பரும் உங்களுக்கு ஆகும். அது போக உங்களுக்கு புதன்கிழமையும் நல்லா இருக்கும், திங்கட்கிழமை நல்லா இருக்கும், வெள்ளிக்கிழமை நல்லா இருக்கும். இந்த 3 நாட்களுமே ரொம்ப ஒரு திருப்தியான நாட்கள். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த மிதுன ராசியில பிறந்தவங்கள் ஆகப்பட்டது வணங்க வேண்டிய தெய்வம் எதுனா, பெருமாளை கும்பிடலாம், லட்சுமி தெய்வத்தை கும்பிடலாம், சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால மகாலட்சுமியையும் கும்பிடலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த குருங்கிறது உங்களுக்கு பாதகாதியா வர்றதுனால அந்த குரு பகவானையும் கும்பிடுங்க. அது போக அந்த சித்தருடைய வழிபாடு, போகருடைய வழிபாடு, அந்த சித்தர்கள் எங்க இருந்தாலும் நீங்க தேடி போய் வணங்கக்கூடிய அளவுக்கு அந்த மனசு உங்களுக்கு சொல்லும். அப்படி நீங்க அந்த தேடி போய் அந்த சித்தர்களை வணங்கி வருவது, அந்த போகர்களை வணங்கி வருவது உங்களுக்கு என்னைக்குமே நல்லதான் பண்ணும், எந்த ரூபத்துல கெடுதல் பண்ணாது. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த செவ்வாயுடைய அனுகிரகம் நல்லா இருக்கிறதுனால இந்த கல்லு, மண்ணு, ஜல்லி இந்த மாதிரி பிசினஸும் நீங்க பண்ணலாம். இதுல பண்ணினாலும் நீங்க வந்து நாளுக்கு நாள் முன்னேற்ற பாதையில வரக்கூடிய அளவுக்கு, உங்களுடைய வாழ்க்கை தரம் மாறக்கூடிய அளவுக்கு, உங்களுடைய வாழ்க்கையில நான் சம்பாரிச்சேன், நான் சாதிச்சேன், நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்குது. இப்போ அதே சமயத்துல மிதுன ராசியில பிறந்தவங்க கடந்த அந்த 2019 இருந்தே ஒரு 5-7 வருஷ காலமாகவே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. அதாவது உங்களுக்கு 7ஆம் இடத்துல அந்த பாதகஸ்தானத்துல சனி வந்ததுல இருந்தும், அதுக்கப்புறம் அஷ்டமஸ்தானத்துல மகரத்துக்கு சனி போனதுல இருந்துமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. அந்த சனி பகவானுடைய அனுகிரகங்கள் விலகி இப்ப கொஞ்சம் நல்லா வந்துட்டு இருக்கிறீங்க. இனியும் நீங்க நல்லா இருப்பீங்க, நல்ல நிலைமைக்கு வருவீங்க. உங்களை பார்த்து யார் யார் வந்து பார்க்க போனா இவர் மேலவே மாட்டாரு, இவர் வளரவே மாட்டாரு, இவர் சாதிக்க மாட்டாரு, சம்பாதிக்க மாட்டாரு, இனி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நினைச்சாங்களோ அவங்களுக்கு முன்னாண்ட நீங்க வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. தைரியமாக இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க. நீங்க எப்படி இருந்தாலும்
மிதுன ராசிக்காரங்க கண்டிப்பாக வீழ்ந்ததாக சரித்திரமே இல்லை. உங்களுடைய அறிவாலையும் உங்களுடைய திறமையாலையும் நீங்க எங்கே போனாலும், இந்த உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் உங்களால பட்டு திருந்தி அதுல நல்ல நிலைமைக்கு வந்து சம்பாரிச்சு சாதிச்சு பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சொந்த பந்தங்களுக்கு அனுப்பிச்சு வைங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். அதே சமயத்துல நீங்க இந்த பதிவை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அனுப்பிச்சு வைங்க. அது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்திலையுமே உங்களுடைய தசாபுத்திகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.